நெருப்போடு வெந்தே மண்ணாவே நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய் கண் பார்க்கும் போதே பார்வையாலே கடத்தி சென்றாய் நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய் முன்னறியாத வெட்கங்கள் நீயே தந்தாய் என் உலகம் தனிமை காடு நீ வந்தாய் பூக்களோடு இனி தொடரும் கனவுகளோடு பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னவே நெருப்போடு வெந்தே மண்ணாவே உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மழையாவே உன் அன்பில் கண்ணீர் துளியாவே நீ இல்லை என்றால் என்னவே நெருப்போடு வெந்தே மண்ணாவே உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோரம் உரையாடித்தான் ஜன்மம் தீரும் உன் மாறோடு சாயம் பார்த்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த அலைகள் தீரும் உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அதை தாண்டி ஒன்றும் இல்லை பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னவே ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே உன் பேரை சொல்லும் போதே உன் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மழையாவே உன் அன்பில் கண்ணீர் துளியாவே நீ இல்லை என்றால் என்னவே நெருப்போடு வெந்தே மண்ணாவே
மாப்பிள்ளையே ஒரு செய்தி சொல்லுறேன் கேளு. வீட்டு மாப்பிள்ளை என்பது மாமன் மாமிக்கு மற்றொரு பிள்ளை பாரு. மாப்பிள்ளையே ஒரு செய்தி சொல்லுறேன் கேளு. வீட்டு மாப்பிள்ளை என்பது மாமன் மாமிக்கு மற்றொரு பிள்ளை பாரு. நீயும் வந்து சேர்ந்த இடம் மாளிகையாய் மாறணுமே. நித்தம் நித்தம் வீட்டில் இன்ப அலை வீசணுமே. மாமனின் வீட்டு கௌரவம் காத்து நல்ல பெயர் தேடு. மணமாலைகளிட்ட பூங்கொடி போற்ற நல்ல வழி நாடு. மாப்பிள்ளையே ஒரு செய்தி சொல்லுறேன் கேளு. வீட்டு மாப்பிள்ளை என்பது மாமன் மாமிக்கு மற்றொரு பிள்ளை பாரு. பெற்ற பிள்ளை எல்லாமே பெற்றோர்க்கு சொந்தமப்பா. மாப்பிள்ளையான பின்பு மாமன் வீட்டு சொந்தமப்பா. கட்டிக்கொண்ட பெண்டாட்டி உன் வாழ்வின் சொந்தமப்பா. காலங்கள் தோறும் உந்தன் கூட வாழும் பந்தமப்பா. இங்கு வாழும் வரை சொந்தம் ஒரு பூக்காடு. அதை நெஞ்சில் வைத்து போற்றுவதே பண்பாடு. அந்த சொந்தங்களை காத்திருப்பாய் வீட்டோடு. அவர் வாழ்த்து உன்னை காத்திருக்கும் அன்போடு. உன்னை ராமனாய் நெஞ்சில் எண்ணியே உன் பெண்டாட்டி போற்றிடணும். நல்ல உத்தமன் என்று உன்னை மற்றவர் போற்றிட எப்பவும் வாழ்ந்திடணும். மாப்பிள்ளையே ஒரு செய்தி சொல்லுறேன் கேளு. வீட்டு மாப்பிள்ளை என்பது மாமன் மாமிக்கு மற்றொரு பிள்ளை பாரு. மாமனது வீட்டோட மாப்பிள்ளையாவதெல்லாம் மரியாதை குறைவு என்று யாரும் இங்கு சொன்னதில்லை. சொக்கநாதர் போனாரே வீட்டோட மாப்பிள்ளையாய். அவர் போல பெண்டாட்டிக்கு பெருமை தந்தார் யாரும் இல்லை. அவர் பெண்டாட்டிக்கு பாதி தந்தார் தேகத்திலே. அந்த தியாகத்தினால் உயர்ந்து நின்றார் லோகத்திலே. அவரை மாமனுமே கும்பிட்டாரு கோயில் கட்டி. அதை மனசில் வச்சு வாழ்ந்தால் வரும் நல்ல புத்தி. ஒரு ஏணியாய் உன்னை தோணியாய் நம்பி நிற்போரை காத்திடணும். ஒரு பாசத்தில் நேசத்தில் மாமன் குடும்பத்தின் பாரத்தை தாங்கிடணும். மாப்பிள்ளையே ஒரு செய்தி சொல்லுறேன் கேளு. வீட்டு மாப்பிள்ளை என்பது மாமன் மாமிக்கு மற்றொரு பிள்ளை பாரு. மாப்பிள்ளையே ஒரு செய்தி சொல்லுறேன் கேளு. வீட்டு மாப்பிள்ளை என்பது கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது எங்கள் வீட்டுக்குள். தேவதை வந்து விட்டா பாத்துக்கோ. கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது எங்கள் வீட்டுக்குள். தேவதை வந்து விட்டா பாத்துக்கோ. சென்னண்ணன் தோள் மேலே பூமாலையாக நாளே. அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணியானாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும்
கலக்குது கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. அண்ணி உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன். இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம், ஒன்றில் ஒன்றாக நெஞ்சங்கள் கலக்கும், பிறர்கென துடிக்கும் இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்தம். திருமணங்கள் எல்லாமே சொர்க்கத்திலே முடிவாகும், அண்ணி இவள் திருமணமோ சொர்க்கத்தையே உருவாக்கும். நீங்கள் தரும் அன்பினிலே குழந்தை என மாறுது என் மனம். கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. இவள் மிக ரசிப்பாள், தவறுகள் செய்தாள் தாயை போல இவள் கண்டிப்பாள். தம்பி நீரவில் தாமதமாக வீட்டுக்கு வந்தாள், முட்டி போட சொல்லி தண்டிப்பாள். எதிர்த்து என்னை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை முன்னாலே, அண்ணி ஒரு சொல் சொன்னால் அடங்கிடுவேன் அன்பாலே. இறைவனுக்கு நன்றி சொல்வோம், இவள் நமக்கு கிடைத்தது ஒரு வரம். கலக்கலக்குது கலக்கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. என் அண்ணன் தோள் மேலே பூமாலையாக நாளே, அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணியானாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. கையொப்ப விடுவதனால் இனிமேல் உபவிளக்கப்படியானாலும் சரி, சமயாச்சாரப்படியானாலும் சரி, கிடங்குகள் யாவும் நடைபெறாதிருந்தாலும் நீங்கள்